படம் நல்லா இருக்கு. ஆனால் என்னென்னா சில இடத்துல அவர் எதை நோக்கி போகிறாருன்னே தெரியல. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு ரிசல்ட் கிடைக்குதுல்ல, அந்த ரிசல்ட் மட்டும் காட்டுறாங்க. அந்த ரிசல்ட் எப்படி அவர் அந்த பாதையை காட்டுவாங்கல்ல, அது மட்டும் லேக் ஆகுது. அது சில டைம் புரியுது, சில டைம் புரிய மாட்டேங்குது. ஆனால் லாஸ்ட் ஸ்டோரி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது எப்படி இருப்பது அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் எப்படி அச்சீவ் பண்ணுறது காட்டாமல் அவர் கஷ்டப்படுறத தான் காட்டுறாங்க. அது எப்படி அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். எப்போவுமே படம் ரொம்ப லேக் ஆகுது மீன்ஸ் நல்லா இருக்குது படம். ஆனால் அவர் எப்படி அதை அச்சீவ் பண்ணுறாருன்றதை புரிய மாட்டேங்குது. இப்போ இது ஒரு யங்ஸ்டர்ஸாக பார்க்குறாங்க, கஷ்டப்படுறவங்க பார்க்குறாங்கன்னா ஒரு வழி காட்டலாம்ல இப்படின்னு அது மட்டும் காட்டலை. ஆனால் அவர் கஷ்டப்படுறதை மட்டும்தான் காட்டி அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஆனால் அவர் நடிப்பு சூப்பராக இருக்கும். காமெடிலாம் அவ்வளோ கிடையாது, கொஞ்சம் ரொம்ப அப்பப்போ என்கரேஜிங்காக சில டைலாக்ஸ் வரும். நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் இந்த படத்தை. புரியல. தாடா மூவி ரொம்ப நல்ல மூவி இந்த மூவி கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இது அந்த லெவலுக்கு கிடையாது. ஆனால் நடிப்பு லெவலில் தாடாவோட இதில் அவர் நல்லா நடிச்சிருப்பார். மூவி நல்லா இருக்கும். கவின் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஸோ கவின் ஆக்டிங்காகவே மூவி பார்க்கலாம். ஒரு ரியலாக ஒரு பர்சன் வந்து சினிமாவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது வந்து இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. அதான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட பேஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத மூவியில் கன்வே பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே கன்வே ஆகிருக்கு. ஸோ மற்றபடி சினிமா லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு மூவி. சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. பட் ஓவராலாக மூவி நல்லா தான் இருக்குது. கிளைமேட் 2 ஹீரோயின் இருக்காங்க. ஸோ லவ் சீன்ஸ்க்குலாம் எந்த இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது மூவி. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். நல்லா ஓவராலாகவே மூவி நல்லா இருக்குது. கவின் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு பேஷனபிளாக ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க இந்த மூவி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். படம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது ப்ரோ. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கவின்து. எங்கே படம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டோரி கன்வே பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக படம் நல்லா தான் இருக்குது. சென்டிமெண்டலாக இருக்கா? நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்குது, எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. என்ன ப்ரோ சொல்ல வராங்க படத்தில்? என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு பாத்து இருக்குல்ல, நம்ம ஏதோ ஒரு கோல் வச்சுக்கிட்டாலும் அந்த கோல் டுவார்ட்ஸ் எண்ட் ரிசல்ட்டை பார்க்காம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு அந்த எண்ட் ரிசல்ட் மட்டும் பார்க்காம ஃபேமிலி, சொசைட்டி எல்லா எலமெண்ட்ஸையும் பார்க்கணும். நம்ம வந்து கோல் எண்ட் ரிசல்ட் மட்டும் பார்க்க வேணாம், ஜெயிக்கிறது மட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி ஜெயிக்கிறாங்கன்ற ஸ்டெப்ஸ்லாம் ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க. அது ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் வர ஹர்டல்ஸ் தான் நிறைய சொல்லியிருக்காங்க. ஓவராலாக என்டர்டெய்னிங்காக இருக்கா? ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர படம் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஜானரில் வர படம். சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆசமான படம். நம்மளை ஒரு 2.5 hours நிம்மதியாக ஸ்ட்ரெஸ் பஸ் இருக்கானா கண்டிப்பாக வரலாம் ப்ரோ. ஏன்னா ஏதோ டென்ஷனில் இருப்போம், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க, இங்கே வாங்க ஜாலியாக இருந்து பார்த்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்ம பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் வந்து அதுலேருந்து எப்படி ரிலீவ் ஆகணும், நம்ம ஃபோக்கஸை நம்ம வச்சுட்டு போகணுன்றதுக்கான ஒரு ஏமா வச்சுக்கலாம் ப்ரோ. படத்தில் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்வேஸ் பி ஃபோக்கஸ் அண்ட் ப்ரிசிஸ்டன்ட். உங்களோட என்ன விஷயமும் வேணுமோ அதை வந்து விடாப்படியாக இருங்க. ஒரு குழந்தை மாதிரி அந்த விஷயத்துக்கு அடம் பிடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் வரும். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் லவ்ஸ். பக்காவாக பிடிச்சிருக்காங்க ப்ரோ, பக்கா ப்ரோ. நெகட்டிவ் இல்லை ப்ரோ, அந்த ஒர்க்குக்கான ஹார்ட் ஒர்க்கான பியூட்டி தான் ப்ரோ. அது நெகட்டிவே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏன்னா எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், லைஃப்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்போ தான் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.